கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஒரு காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே எங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் அவனுடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம். கொலோசியர் கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு இடைப்படுவாராக. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆவியானவர் இந்த கால வேளையில நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கால வேளையில நம்மளை தைரியப்படுத்துகிறார், நம்மளை திடப்படுத்துகிறார், நமக்கு வழி காண்பிக்கிறார். எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷன்: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் கண்டினியூஸா ப்ரே பண்ணுங்க, ஜெபத்துல விழித்திருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன காரியமோ அதை ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோட ஜெபத்தோட சமூகத்துக்கு கொண்டு போங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு விழித்திருங்கள். நம்ம வேதாகமத்துல நமக்கு எங்கெல்லாம் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் பிரச்சனைகள் சூழ்ந்திருந்ததோ அவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க. அவங்களாம் அவர் சமூகத்துல விடாம ஜெபிக்கிறாங்க. அற்புதம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கிறாங்க, அதிசயத்தை பார்க்கும் வரைக்கும் ஜெபிக்கிறாங்க, வாக்குத்தத்தை நிறைவேற வரைக்கும் ஜெபிக்கிறாங்க, சத்துருவோட கோட்டைகளை தகர்த்தெறிந்து நிர்மூலமாக்குற வரைக்கும் ஜெபிக்கிறாங்க. ஆனா எனக்கு பிரச்சனையே என்னன்னா ஜெபிக்க முடியாதுதான் பிரச்சனை. வாக்குத்தத்தை வேணும், எல்லாமே நடக்கணும், ஆனா எங்களால ஜெபிக்க முடியல இன்னைக்கு. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லுகிறது என்ன அப்படின்னா, ஜெபிக்கிற ஒருத்தங்களதான் கர்த்தர் தேடுகிறார், ஜெபிக்கிறவர்களை தேடுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்றவங்களுக்கு என்ன வரும்? போராட்டம் வரும், நெருக்கம் உண்டாகும், பிரச்சனை உண்டாகும். ஏன்னா இடைவிடாமல் ஒருத்தன் ஆராதிக்கிறான், தேவன் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறான். தானியேலின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 16வது வசனத்துல தானியேலை குறித்து சொல்லும் பொழுது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், கண்டினியூஸா வொர்ஷிப் பண்ணிட்டே இருக்கிற தானியேல், எல்லா சுச்சுவேஷன்ல, ஒர்க் டைம்ல, அந்த ஒர்க் முடிஞ்சு கிடைக்கிற கொஞ்சம் பிரேக் டைம்ல, எல்லா இடத்துலயும் பாருங்க அப்படியே வொர்ஷிப் பண்ணிட்டு இருந்தனால இங்க ஜெபிக்குள்ளேயும் போய் வொர்ஷிப் பண்றான். கையெழுத்து போடப்பட்டது இந்த அறிந்த போதிலும் வொர்ஷிப் பண்றான். 3 வேளையும் தேவனை ஆராதித்துக் கொண்டே துதித்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு வருஷம் அழகா ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கோம், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நீங்க நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் அருளுவார் அப்படின்னு சொல்லி முடிக்கல. உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ, நம்பிக்கையில உறுதியா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதை விட முக்கியம் இடைவிடாமல் ஜெபிப்பது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது, உறுதியாய் தரித்திருப்பது. உறுதியாய் தரித்திருப்போம் என்றால் நம்ம எல்லா நெருக்கத்திலும் எல்லா கஷ்டத்திலும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவர்களா இருந்தோம்னா நம்ம சூழ்நிலைகளை ஈஸியா தாண்டி வெளியே வந்துட முடியும். நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே பதில் ஜெபம். ஜெபிக்கிறவர்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிற மனுஷனால இயற்கைய மாற்ற முடியும். இயற்கைய அதாவது ஒரு கண்ட்ரோல். ஏன்னா எலியா அதை செய்தார் இல்லையா? ஜெபிக்கிற மனுஷனுடைய வார்த்தைக்கு இயற்கைகள் கீழ்ப்படியும், சூழ்நிலைகள் கீழ்ப்படியும், அவருடைய வார்த்தைகள்ல வல்லமை உண்டு. ஆனா அதுக்கு தேவை என்ன அப்படின்னு ஜெபம். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களா இருங்க, இடைவிடாமல் கர்த்தரை தேடுகிறவர்களா இருங்க. ஏன்னா ஜெபிக்கிறதுக்கு தான் பாருங்க, எந்த வசனத்திலேயாவது நம்பிக்கையா இருக்கு, சோர்ந்து போகாமல் நம்பிக்கையா இருக்கும்படி வேண்டுகிறேன், இல்ல சோர்ந்து போகாமல் நீங்கள் துதிக்கும்படி உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், இப்படி சொல்லப்படல. அதிகமா ஒரு வசனம் சொல்லப்படுது என்ன அப்படின்னா, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. நீங்க லூக்கா 18ல பாத்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ எதற்கு ஒரு மனிதனுக்கு சோர்வு வரும்னா, ஜெபிக்கிறதுக்கு சோர்வு வரும், வேத வாசிக்க சோர்வு வரும், அவரோடு உறவாட சோர்வு வரும். யாரு நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களோ காயப்படுத்துறாங்களோ அவங்க கிட்டேயே கூட நம்ம திரும்ப போய் நிற்போம் ஒழிய, நம்ம காயத்தை கட்டுகிற தேவன் கிட்ட போய் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நிறைய வேலையில நின்று நிற்கிறது இல்லை. அதை இன்னைக்கு இந்த காலவேளையில ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபம் என்கிறது ஒரு பிரதான ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை கையில பெற்றுக்கொண்டவங்க சும்மா இருக்கக்கூடாது, உறுதியாய் ஸ்தோத்திரத்தோடு கூட
ஜெபத்தில் விழித்திருக்கணும், உறுதியாய் ஜெபிக்கணும், ஜெபத்தில் தரித்திருக்கணும், விழித்திருக்கணும், தேவனை அதிகமாய் தேடணும். அதுதான் இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமா எல்லாம் இயேசப்பா நமக்கு காண்பித்து கொடுக்குறாங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட உங்க விண்ணப்பத்தை அவர் சமூகத்தில் ஏறெடுத்துட்டே இருந்து விழித்திருங்க. அந்த ஆஹ் அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும், இங்க கெபி போன்ற சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவனை ஆராதிக்கிறனால தீர்மானத்துல உறுதியா இருந்தனால அவனுக்கு பிரச்சனை. இப்ப தேவனை ஆராதிக்கும் போது தீர்மானத்துல உறுதியா இருந்து எல்லா நேரமும் அவருக்கு பிரியமா செஞ்சுட்டு இருக்கும் பிரச்சனை வந்தா நம்ம எப்படி யோசிப்போம்னா, ஆண்டவரே உங்களை தேடினேன், ஆனா பிரச்சனை வந்துட்டு இனி நான் உங்களை தேட மாட்டேன். இப்படிதான் மனுஷங்க இயல்பு, மனுஷங்களோட இயல்பு. ஆனா அந்த தானியேல் அப்படி அல்ல. தேவனை உறுதியாய் பற்றி கொண்டான். எல்லா பிரச்சனைகளிலும் தேவனை தொழுது கொள்கிறான். அக்னியா தொழுது கொள்கிறான், கெவியா தொழுது கொள்கிறான், தீர்மானத்தை உடைக்கிற காரியமா உறுதியா இருந்த தேவனை தொழுது கொள்கிறான். தேவனை 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 நம்பி சார்ந்து கொள்கிறான். அந்த அந்நிய பட்டணத்துல அந்த ராஜாவே அடையாளப்படுத்தி சொல்லுவேன், இடைவிடாமல் ஆராதிக்கிறல்லப்பா, விடாம ஆராதிக்கிறல ஒரு தேவன், அந்த தேவன் அவனை தப்பு விட்டாருன்னு சொல்லிட்டு போறான். அந்த தேவன் அவனை தப்பு விட்டாரு, சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கொண்டார். அப்போ நம்மளுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறது, நம்மை சாந்த பண்ணுகிறது, சத்துருக்கள் மேல ஜெயம் கொடுக்கிறது, இது எல்லாமே என்னதான்? ஜெபம், ஜெபம், ஜெபம் மட்டும்தான். ஜெபம் தான் நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் நம்மை வெளியே கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஜெபிக்கிற மனுஷன் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் அருளுவான். ஜெபிக்கிறவன் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளுவான். இந்த கால வேளையில உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலைக்குள்ள நீங்க ஒருவேளை கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கான ஆவியானவர் இந்த கால வேளையில உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். என்ன என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி சொன்னா, 1 தெசலோனிக்கேயர்ல 5வது அதிகாரம் 16, 18 வசனங்கள், 16, 17, 18 இந்த வசனங்கள்லாம் சொல்லுகிறது. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. இப்படி செய்யறதே தேவனுடைய இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்ன சித்தமா இருக்கிறது? இதுதாங்க நம்மளை குறித்த தேவனுடைய சித்தம். இதை விடாமல் ஜெபம் பண்ணுவது. ஆனா சத்துரு என்ன பண்ணுவான்னா, ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு இப்படி பாவம் பண்ணிட்ட, இப்படிப்பட்ட சிந்தனை உனக்குள்ள வந்துருச்சு, நீ இவ்வளவு தூரமா இருக்கிற, இனியும் உன்னால ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வந்துட்டே இருப்பான். தேவனை நோக்கி நீ ஜெபிக்க முடியாதபடிக்கான சோர்வுகளை கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ஆனா அந்த சோர்வுகள்ல நம் தேவனுக்காய் நிற்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இடைவிடாமல் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவ சமூகத்திலே நிற்கிறதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். தானியேல் எப்படி இடைவிடாமல் தேவனை ஆராதித்த சிங்கங்களோட வாழ்த்து தேவன் வாய்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ, இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட கெவி போன்ற பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை உங்களை தப்புவிக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்க நீங்க வேதத்தை எடுத்து நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போஸ்தலர் நாட்கள்ல கூட அவங்க அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அவங்க இடைவிடாமல் எதுல தரித்திருந்தாங்க? ஊழியம் செய்கிறதுல, வசனம் போதிக்கிறதுல, நிச்சயமா ஜெபம் பண்ணுகிறதுல. அவர் சமூகத்துல ஜெபிக்காதவன் ஊழியம் செய்ய முடியாது. அவர் சமூகத்துல ஜெபித்த ஆயத்தமாகாதவன் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு உங்க திட்டத்தை, கர்த்தரோட திட்டத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? அவரோட ஊழியத்தை செய்யணும்னு ஆசை இருக்கா? அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னு ஆசை இருக்கா? அவர் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் கர்த்தர் திட்டங்களை வெளிப்படுத்துவார். ஜெபிக்கிற மனுஷனை கொண்டுதான் கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். எஸ்தர் ஜெபிக்கிறவளா இருந்தா, மொர்தெகாய் ஜெபிக்கிறவனா இருந்தா, பாரப்படுகிறவனா இருந்தா, அவர்களுக்கு தான் காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. அவங்க ஜெபிக்கும் பொழுதுதான் ராஜா கண்களை தயவு உண்டாகிறது. கர்த்தர் ஜெபிக்கிறவர்களை அவங்க அவங்க மூலமா கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். நெகேமியா ஜெபிக்கிறவன், அலங்கத்தை பார்த்து சும்மா ஏதோ ஐயோ இப்படி இருக்குன்னு சங்கடப்பட்டுட்டு போறவன், அதற்காக ஜெபித்தவன், அதற்காக உத்தரவாதம் எடுத்தவன், ராஜா சமூகத்துல போய் பேசினவன், தேவனுடைய சமூகத்துல உத்தரவாதம் எடுத்து ஜெபித்தவன். அதனால அவன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அவன் அவன் அந்த பிரச்சனைக்கு அவனையே சொல்யூஷனா மாத்தினார். நெகேமியாவையே ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்யூஷனா மாத்துறாரு. இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனா கர்த்தர் உங்களை மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கணும். உங்க வீட்டுல இருக்கிற ஒரு சில சூழ்நிலைகள் மாறணும், சில மனிதர்கள் மாறணும், சில காரியங்கள் மாறணும். ஜெபம் பண்ணுங்க. அவர் சமூகத்துல உறுதியாய் தரித்திருங்க. அவர் சமூகத்துல வைங்க. நீங்க இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது இயேசுப்பா நீங்க எப்படிப்பட்ட இக்கட்டுல இருந்தாலும் உங்களுக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்வாங்க. அதனால முழு நம்பிக்கையா இருந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த சூழ்நிலையை நீங்க மகிழ்ச்சியோ சந்தோஷமோடு கூட
அதை கடக்க முடியும். எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில நடக்காதுன்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கை வைத்து, தேவன் எனக்கு நன்மை அல்லாத எதையும் அவர் அனுமதிக்க மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் என் மீட்பர் என்னோடு இருக்கிறார். அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். என்னை தாண்டும்படி செய்வார்ன்னு சொல்லி இதெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவர் சமூகத்துல இருந்து, அவர் பிரசன்னத்திலிருந்து நிரம்பி, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஆண்டவர் விடுதலையை கட்டளையிடுகிறார். விடுதலையை கட்டளையிடுகிறார். இடைவிடாமல் ஜெபிப்பது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே தூங்காம மத்த வேலையெல்லாம் எதுவும் செய்யாம அப்படியே முழங்காலே நின்னு ஜெபித்துக் கொண்டிருப்பது அப்படிப்பட்ட காரியம் அல்ல. எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும், பெரிய காரியமா இருந்தாலும் ஜெபிப்பது, ஒரு ஜெப சிந்தையோடு இருப்பது, தேவனோடு கூட உறவாடுவது, சின்ன காரியங்களுக்கு கூட நீங்க இப்போ ஒரு ஒரு வெளிய போயிட்டு இருக்கீங்க. சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ட பாக்குறீங்க. ஐயோ! அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. ஏதோ ஒரு கஷ்டப்படுறவங்கள பாக்குறீங்க. ஏசப்பா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. இது ஆண்டவர் அறியாத ஆத்துமாக்கள பாக்குறீங்க. அப்பா இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களே, இவை அறியாதவர்கள் கல்லுக்கும் மண்ணுக்கும் தங்களுடைய பக்திய கொடுக்குறாங்களே, ஜெபம் பண்றேன்ப்பா. இந்த ஜெப சிந்தை என்பது உங்களோடு கூட ஒட்டிக்கொண்டே இருக்கணும். நீங்க நின்னாலும், நடந்தாலும், வேலை செஞ்சாலும், என்ன பண்ணாலும் அந்த ஜெப ஆவி உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஒரு கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது எப்பொழுதும் நம் சமூகத்துல இருக்கும். அப்ப அனுதினமும் ஒழுங்காக நம்மளுடைய ஃபேமிலி பிரேயர், அந்த குடும்ப ஜெபத்தை செய்வதும், நம்ம வாழ்க்கையில அந்த தனி ஜெபம் இருப்பது, இது எல்லாமே இந்த 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 ஒழுங்கு முறைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது, ஏசப்பா நமக்கு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். எந்த பிரச்சனையில நம்ம சிக்கி அது இருந்தாலும் இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த தேவனை ஆராதித்த தானியேல கர்த்தர் சிங்கங்கள் எதுக்கு தப்புவித்தாருன்னா, இடைவிடாமல் தேவனை ஆராதித்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினியிலிருந்து கொண்டு வந்தாருன்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் நீங்க இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வாரு. ஊழியத்தை செய்கிற அப்போஸ்தலர்கள் அததான் செஞ்சாங்க. அவர் சமூகத்திலே தரித்திருந்து ஜெபித்து ஊழியத்தை செய்தாங்க. கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுத்தார். இன்னைக்கு நம்மளுடைய மினிஸ்ட்ரியில ஒரு எழுப்புதல் வரணும்னு நம்ம விரும்புறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதலாவது இந்த தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு கோடி இளைஞர்களை எழுப்பி தருவேன்னு சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்க பார்க்கணும் அப்படின்னா எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. எப்படி ஆயத்தப்படுத்துவார்? நீங்க ஜெபிக்கிறதன் மூலமா உங்களை ஆயத்தப்படுத்துவார். நீங்க ஜெபிக்கிறவங்க எல்லாம் அதை பார்ப்பீங்க. ஜெபிக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த வருஷத்துல கர்த்தர் வருகிற ஆண்டுல ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு 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 விசாலத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் கரங்களிலே எடுத்து சாட்சியாய் நிறுத்துவார். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, வீட்டுக்குள்ள, எல்லா இடத்துலயுமே கர்த்தர் தானியேல போல எல்லாவற்றிலும் ஏற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்தி வைப்பார். ஜெபிக்கலாமா ஆண்டவரே? இன்னைக்கு நான் ஜெபிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற சோர்வுகள் நிறைய உண்டுப்பா. அது எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்து போடுங்க, அப்புறப்படுத்துங்க. அதிகாலை ஜெபமா ஜெபிக்க வைங்க. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறவர் அதிகாலை ஜெபத்தை உயிர்ப்பிக்க பண்ணுங்க. உபவாச ஜெபத்தை உயிர்ப்பிக்க பண்ணுங்க. இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ள வந்திருக்கிறோம்ப்பா. எங்க ப்ரேயர் லைஃப் ரிஃப்ரெஷ் ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்க சமூகத்துல ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஓடி ஓடி வந்து உட்கார்ந்தோம். ஓடி ஓடி உங்க சத்தத்தை கேட்டோம். ஒரு சின்ன காரியம்னா கூட இது செய்யவான்னு கேட்டோம். இப்ப அப்படியெல்லாம் இல்லல்ல. எவ்வளவு தூரம் பின்னாடி போயிட்டோம். அதனால இசப்பா மறுபடியும் அந்த அனுபவங்களை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா, இந்த கால வேளையில ஒரு ஜெப ஆவியை எனக்குள்ள ஊற்றுவீராகப்பா, ஒரு ஜெப அக்கினி எனக்குள்ள ஊற்றுவீராகப்பா. ஒரு பல ஷபல ரபல ஆலலூயா உமக்கு நாங்க மரியாதலவியோ. ஓ ஜீசஸ், ஜெப ஆவியை ஊற்றி எங்களுக்குள்ள எங்களை ஜெபிக்க வைங்க ஏசப்பா. அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ரிபல ஷகரகடரவுதலா. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்புகள் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் மாறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே.
விண்ணப்பத்தினாவி வந்திறங்கட்டும், ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தினாவி வந்திறங்கட்டும். அப்பா ஒரு ஜெப ஆவிய ஊற்றி எனக்குள்ள ஜெபிக்க செய்யுங்கப்பா. எதிர்ப்புகள் நடுவுல, நெருக்கத்தின் நடுவுல, கண்ணீரின் நடுவுல, குற்ற மனசாட்சிகளின் நடுவுல, அப்பா ஒரு ஆண்டவரே ஒரு பின்மாற்றத்தின் நடுவுல எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உம்மை தேடுகிறத மட்டும் நாங்க நிறுத்திடக்கூடாது. உம்மில் உறவாடுகிறத மட்டும் நீங்க நிறுத்திடக்கூடாது. இந்த ஜெபத்துல என்னோடு கூட கலந்திருக்கிறவங்க யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் ஜெபிக்க முடியல, உம்மை தேட முடியல, அப்பா மணிக்கணக்கா ஜெபிக்கணும்னு நினைக்கிற என்னால முடியலன்னு ஆண்டவரே அப்பா சோர்வோடு இருக்கிறாங்களோ இந்த நாள்ல ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஜெபிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற தடைகள் ஓ ரீபால ஷபல ரகடா எல்லாம் மந்த இருதயங்கள் வெளியேறுவதாக, உணர்வுள்ள இருதயம் உண்டாவதாக, ஒரு ஜெப அக்கினி விழுவதாக, எப்பொழுதும் ஜெப தாகத்தினால் நிரப்பப்படுவார்களாக. ஒரு ரீபால ரமண ஷபல ரபட ரகலரா ரீதலபியோதலபியா ரியா கலகட ஷக ரகட ரகன ரியாதலபி எந்தலா. அப்பா ஒரு ஜெபாவிய ஊற்றுங்கப்பா. ஜெபிக்க வைங்கப்பா. ஒரு ஜெப அக்னி உங்களை பற்றி பிடிக்கட்டப்பா. ஜெபிக்காம இருக்க முடியலன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஒரு நெகேமியாவின் ஜெப ஆவியை, ஒரு தானியேலின் ஜெப ஆவியை, ஒரு எஸ்தரின் ஜெப ஆவியை, தேசத்துக்காய் ஆண்டவரை பரிந்து பேசுகிற ஜெப ஆவியை, பட்டணங்களுக்காய் அப்பா பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெப ஆவியை, அப்பா எல்லா பிரச்சனைகளும் நெருக்கங்களிலும் அப்பா கையை உயர்த்தி ஆண்டவரே நின்னு அப்பா ஆண்டவரே யோசுவாவை போல மோசையை போல அமலேக்கியர்களை அப்ப நிர்மூலமாக்குகிற வரைக்கும் கரத்தை உயர்த்தினவர்களை போல் உயர்த்த கிருபத்தாங்க. ஆயி பட்டணத்தை முறியடிக்கிற வரைக்கும் கரத்தை உயர்த்தின யோசுவா போல பிரச்சனைகளின் மத்தியில கரத்தை உயர்த்தி ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா ஆண்டவரை ஜெப ஆவியை கட்டளையிட்டு கத்தரப்பா சத்துருவோட கோட்டைகளை நிர்மூலமாக்கத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, சாட்சியா நிறுத்துங்க. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதே. ஆமென். God bless you.